தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விசாரணை, சர்வதேச விசாரணை அவசியம் என வலியுறுத்தல். ஊடகவியலாளர்களுக்கான நீதி கோரி யாழில் ஆர்ப்பாட்டம், அரசின் அணுகுமுறைக்கு கடும் விமர்சனம். ராஜபக்ச ஆட்சிக்கால நீதிபதி நியமனங்கள் மீண்டும் சர்ச்சையில். இலங்கை ராணுவத்தின் 26வது தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன பொறுப்பேற்பு. ரத்மலானையில் துப்பாக்கிச்சூடு, தாக்குதலில் ஒருவர் உயிரிழப்பு. ஈஸ்டர் தாக்குதல், ரணில் விக்ரமசிங்க ஏன் குற்றவியல் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார்? உயர்தர மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைகள் தொடர்பில் பரீட்சை திணைக்களத்தின் புதிய அறிவிப்பு. இனி தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி தொடர்பான விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இலங்கை அரசாங்கம் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரதிநிதி ரவிக்குமார் முன்வைத்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், சம்பவம் தொடர்பான முக்கிய தகவல்களை அறிந்திருக்கக்கூடிய பலர் பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை மீதான அச்சம் காரணமாக முன்வர தயங்குவதாக தெரிவித்தார். இதனால் இந்த விவகாரம் தொடர்பான உண்மைகளை முழுமையாக வெளிக்கொணர சர்வதேச நிபுணர்களின் பங்களிப்புடன் சுயாதீனமான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் செம்மணி மனித புதைகுழி விவகாரம், அதன் விசாரணை முன்னேற்றம் மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் குறித்து தனது கருத்துக்களையும் அவர் பகிர்ந்துள்ளார். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கான நீதி மற்றும் நிலுவையில் உள்ள விசாரணைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊடகத்துறையினர் பலரும் கலந்து கொண்டு நீண்ட காலமாக தீர்வு காணப்படாத ஊடகவியலாளர் படுகொலை வழக்குகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு அரசிடம் வலியுறுத்தினர். இதன்போது கருத்து தெரிவித்த யாழ் ஊடக அமைப்பின் தலைவர் கே செல்வகுமார், பல ஆண்டுகளாக ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகள் தொடர்பான விசாரணைகள் முழுமையாக நிறைவு பெறாதது கவலை அளிப்பதாக தெரிவித்தார். ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட போதிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதி கிடைக்காத நிலை தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னரும் இந்த வழக்குகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்படவில்லை என கூறிய அவர், அதனை எதிர்த்தே இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டதாக விளக்கினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்திக்க ஊடக பிரதி அமைச்சர் வராதது ஏமாற்றம் அளிப்பதாகவும், ஊடக சமூகத்தின் கோரிக்கைகளுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற எண்ணத்தை அது ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்தார். போராட்டத்தின் போது மாவட்ட செயலக நுழைவாயிலுக்கு அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட அனுமதி மறுக்கப்பட்டதாகவும், வேறு இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதுவும் ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் அணுகுமுறையாக இல்லை என்ற கருத்தையும் வெளியிட்டார். ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு, கருத்து சுதந்திரம் மற்றும் கடந்த கால தாக்குதல் சம்பவங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை தங்களது கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாக யாழ் ஊடக அமைப்பு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் உயர் நீதிமன்ற நீதிபதி நியமனங்கள் தொடர்பான விவகாரம் மீண்டும் அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளது. வெளிநாட்டில் இருந்து செயல்படும் புலனாய்வு ஊடகம் ஒன்று வெளியிட்ட தகவலின்படி, அக்காலத்தில் ஏற்பட்ட உயர்நீதிமன்ற வெற்றிடங்களுக்கு நியமிக்கப்பட்ட சிலர் குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக பியந்த ஜெயவர்தன உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் விவாதம் உருவாகியுள்ளது. அவர் வழக்கமான நீதித்துறை பதவி உயர்வு படிநிலைகளை கடந்து வராமல் நேரடியாக சட்டத்தரணியாக இருந்து அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அவர் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் சட்டத்தரணியாக செயல்பட்டவர் என்பதால் அந்த நியமனம் அரசியல் செல்வாக்கின் விளைவா என்ற கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. இதனுடன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆட்சி காலத்திலும் பிரசன்ன ஜெயவர்தன உயர் நீதிமன்றத்திற்கு நியமிக்கப்பட்டமை குறிப்பிடப்பட்டு அந்நியமனங்களும் அரசியல் பின்னணியுடன் தொடர்புடையதாக விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.
இலங்கை ராணுவத்தின் 26வது தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் நிலந்த பிரேமரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு மற்றும் ராணுவத்தின் நிர்வாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து வழிநடத்தும் பொறுப்பை அவர் ஏற்க உள்ளார். நீண்டகால ராணுவ சேவை அனுபவத்தை கொண்ட அதிகாரியான அவர் பல்வேறு முக்கிய பதவிகளில் பணியாற்றியுள்ளார். இதற்கு முன்பு ராணுவத்தின் பிரதான அதிகாரி, கிழக்கு பாதுகாப்பு படை தளபதி மற்றும் ராணுவ ஊடக பணிப்பாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார். அவரது நிர்வாக அனுபவம் மற்றும் சேவையை கருத்தில் கொண்டு இந்த உயரிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தளபதியின் தலைமையில் ராணுவத்தின் செயற்பாடுகள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் நிர்வாக திறன் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பு ரத்மலானை கந்தவெல வீதி பகுதியில் இன்று இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீசாரின் ஆரம்பகட்ட தகவல்களின்படி முச்சக்கர வண்டியில் பயணித்த நபரை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலில் படுகாயமடைந்த நபர் உடனடியாக கழுபோவில போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் மருத்துவ சிகிச்சை பலனளிக்காமல் அவர் உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தாக்குதலுக்கான காரணம் குறித்து போலீசார் விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக தகவல்கள் அதிகாரப்பூர்வ விசாரணைகளின் அடிப்படையில் பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற தொடர் குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் மீண்டும் கவனத்தை ஈர்த்துள்ளன. இந்த வழக்கில் முன்னாள் காவல்துறை மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்றைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்க ஏன் குற்றவியல் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. விசாரணை ஆவணங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க குற்றவியல் பொறுப்பில் இருந்து விலக்கப்பட்டதற்கான பல சட்ட காரணங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. முதலாவதாக 2018ஆம் ஆண்டு ஏற்பட்ட அரசியலமைப்பு நெருக்கடியை தொடர்ந்து ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு இடையிலான உறவு கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக தேசிய பாதுகாப்பு சபை கூட்டங்களில் பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இதனால் இந்திய புலனாய்வு அமைப்பின் முன்னெச்சரிக்கை தகவல்கள் அவரை சென்றடையவில்லை என்று விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இரண்டாவதாக அக்காலத்தில் பாதுகாப்பு அமைச்சும் சட்டம் ஒழுங்கு தொடர்பான முக்கிய அதிகாரங்களும் ஜனாதிபதியின் நேரடி கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. காவல்துறை, ராணுவம் மற்றும் புலனாய்வு அமைப்புகள் அனைத்தும் ஜனாதிபதிக்கே பொறுப்பு கூறும் அமைப்பாக செயல்பட்டதாக நீதிமன்றத்தில் விளக்கப்பட்டது. மேலும் குற்ற புலனாய்வு திணைக்கள விசாரணைகளின் போது வெளிநாட்டு புலனாய்வு எச்சரிக்கைகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு மட்டுமே அனுப்பப்பட்டதாகவும் அவை பிரதமர் அலுவலகத்துடன் பகிரப்படும் நடைமுறை அப்போது இல்லை எனவும் அதிகாரிகள் சாட்சியம் அளித்தனர். இதனால் தகவல் பரிமாற்ற தொடரில் பிரதமர் இடம்பெறவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட உயர் நீதிமன்ற தீர்ப்பிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏற்பட்ட அலட்சியத்திற்கான முதன்மை பொறுப்பு அன்றைய ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கே இருப்பதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. அதன்படி முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பலருக்கு நட்ட ஈடு செலுத்த உத்தரவிடப்பட்ட நிலையில் ரணில் விக்ரமசிங்க மீது குற்றவியல் பொறுப்பு சுமத்தப்படவில்லை. எனினும் சட்ட ரீதியாக விடுவிக்கப்பட்டிருந்தாலும் அன்றைய பிரதமராக தேசிய பாதுகாப்பு விவகாரங்களில் அதிக அக்கறை எடுத்திருக்க வேண்டியதல்லவா என்ற அரசியல் மற்றும் பொது பொறுப்பு சார்ந்த விவாதங்கள் தொடர்ந்து நிலவி வருகின்றன. இதனால் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் ரணில் விக்ரமசிங்க சட்டத்தின் அடிப்படையில் குற்றவியல் பொறுப்பில் இருந்து விடுவிக்கப்பட்டாலும் அரசியல் பொறுப்பு குறித்த விவாதம் இன்னும் முடிவுக்கு வராத ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக இலங்கை பரீட்சை திணைக்களம் முக்கிய அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதனைத் தொடர்ந்து கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை ஆகஸ்ட் 10ஆம் தேதி ஆரம்பமாகி செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 2532 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளது. பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை விநியோகிக்கும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது.
பாடசாலை விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் சம்பந்தப்பட்ட வலய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதால் அவற்றை பாடசாலை அதிபர்கள் உரிய அதிகாரிகளிடமிருந்து பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தனிப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அவர்கள் பதிவு செய்துள்ள வீட்டு முகவரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பப்பட்டு வருகின்றன. அனுமதி அட்டைகளில் பெயர், பாடங்கள் அல்லது பிற விவரங்களில் பிள்ளைகள் காணப்பட்டால் அவற்றை இணையத்தின் மூலம் திருத்திக் கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் உயர்தர மற்றும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக நடத்தப்படும் கருத்தரங்குகள் மற்றும் தனியார் வகுப்புகள் தொடர்பான இறுதி திகதி குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் என்றும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.